ஃபார் லூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் லூப் எப்படி கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம ஃபைலை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இது for.cங்கிறது ஒரு ஃபைல் நேம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதில் ஃபார் லூப் ஈஸியாக நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் ஹெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமே நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம ஃபார் லூப் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து செமிகோலனுக்கு அப்புறம் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன வேரியபிளுங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் செக் பண்ணுறதுன்னு பாஸ் பண்ணுறோம். மூணாவது என்னென்னா ஆஃப்டர் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூஷன் ஆனது, இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து I++னால் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடும். அப்படி தான் ஃபார் லூப் ஒர்க் ஆகுது. ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? சரி, இந்த நார்மல் ப்ரோக்ராமில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டிஜர் i = 0 ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேராமீட்டர். சரிங்களா? இதில் வந்து செமிகோலன் போட்டோம்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் முடிஞ்சிடும். ரெண்டாவது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா i <5 சொல்லி நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். அதாவது 5க்கு கீழே i இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணோன்னா ஒரு வாட்டி எக்ஸிக்யூஷன் பண்ணோம். அப்புறம் I++ வந்து என்ன பண்ணோன்னா திருப்பி I00 I1ன்னு மாற்றும். அப்போ ரெண்டாவது இந்த இதுக்கு மறுபடியும் செக் பண்ண கண்டிஷனை செக் பண்ணோம். 2க்கு கீழே தான் 5 இருக்கா? ஆமாம், 5 இருக்குது. மறுபடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்படியே இது 5 வரைக்கும் செக் பண்ணோம். இப்போ 5 <5னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எப்படின்னா 0லேருந்து தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இப்போ அது 5 தடவை அந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கம்பைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு போய்க்கலாம். நம்ம ஃபைலில் 6ல் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் அதுக்கேற்றாப்புல டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைல் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இருக்குது. இப்போ நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். gcc for.c. இப்போ நமக்கு என்ன ஃபைல் நேமில் வர போகிறது மென்ஷன் பண்ணணும். ஃபாருங்கிற ஃபைல் நேமில் மென்ஷன் வரட்டும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாமா? ./for 5 தடவை பிரிண்ட் ஆகும் பாருங்கள். 1 2 3 4 5. சரிங்களா? சரி, இந்த மாதிரி 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கா? சரி, இப்போது இது கேரக்டர் வேர்டு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ கேரக்டர்னால் நம்ம கேர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். சீன்னு அதுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு வேர்டை நம்ம பண்ணியாச்சு. இப்போது இந்த வேர்டை கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்பிளே பண்ணணுன்னா எப்படி பண்ணுவோன்னா இந்த சிங்கிற வேரியபிள் வந்து அவ்வளோ கேரக்டரையும் நம்ம வரிசையாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். சரி, அது எப்படி பண்ணுவோம்? இப்போது இந்த சிங்கிறத வந்து நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது கேரக்டருங்கிற வேரியபிள் நம்ம லென்த்தை வச்சு நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? strlen இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் லென்த்து இதில் வந்து சிங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, இந்த வேர்டு வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்குள்ளே உள்ள வேர்டை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆமாம், சியில் ஐங்கிறது என்ன? சியில் 0 0 1 சியில் 2 இது 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி வரிசையாக வேர்டு எடுத்துக்கும். நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா? இது எப்படி பண்ண போகிறோன்னா கேரக்டருக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? % C. சரிங்களா? சார் கொடுத்துட்டோம். சரி, இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, %C என கேரக்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறோம். இது ஒவ்வொரு லைனாக ஹலோ வேர்ல்டு நமக்கு இப்போ பிரிண்ட் பண்ணோம். நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு இது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் காமிக்கி. ஏன்னா ஸ்ட்ரிங் லென்த்து லைப்ரரி ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் வித் டைப் அன்சைன்டு லாங். சரிங்களா? இப்போது இம்ப்ளிசிட்டி டிக்ளரேஷன் லைப்ரரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது இதுக்குள்ளே லைப்ரரின்னு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஓகே,
ஸ்ட்ரிங்குங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்குங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷனில் தான் ஸ்ட்ரிங் லென்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு சின்டெக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இந்த சின்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் டாட் ஹெச்சை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லைனாக ஹலோ வேர்ல்டுங்கிறது டைப் ஆயிடுச்சா ஃபுல்லாமே. இப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த மொத்தமாக இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னா லாஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த கேரக்டர் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். இதை விட்டுடலாம், இதை ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போது பிரிண்ட் ஆஃப் ஓகேங்களா, இப்படி நம்ம கொடுத்தோம் என்ன ஆகும்னா இது கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு மொத்த வேர்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம், இருந்தாலும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரிங்கில் ஹலோ வேர்ல்டுன்னு ஆப்ஷன் இருக்குதா? ஸோ இப்படி தான் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் 0 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு டேட் ஆகிருக்கும். இதை நம்ம எப்படியும் ஃபார் லூப்பில் கொண்டு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட் ஆஃப் மூலமாகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, அந்த பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணணும்னா stdio கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்படி தான் நம்பர்ஸ்லேயும் சரி கேரக்டர்லேயும் சரி இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகுது. இதை நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.